அம்மாவின் கடைசி ஆசை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவன் அம்மா லட்சுமி மிகவும் எளிமையான பெண். தினமும் வீடுகளில் வேலை செய்து தான் மகனை படிக்க வைத்தாள். அருண் வளர வளர அவனுக்கு நகர வாழ்க்கை பிடித்தது. பெரிய வேலை, பெரிய சம்பளம் அவன் கனவு. ஒரு நாள் அவன் நகரத்துக்கு வேலைக்காக சென்றான். அம்மா, நான் பெரிய மனிதன் ஆகி உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி சென்றான். நாட்கள் கடந்தன. வேலை கிடைத்தது. சம்பளம் நல்லது. ஆனால் அருண் பிஸி ஆகிவிட்டான். அம்மாவுடன் பேச நேரமில்லை. அம்மா தினமும் போன் பார்த்துக் கொண்டே இருப்பாள். இன்று என் மகன் பேசுவானா என்று காத்திருப்பாள். ஒரு நாள் அருணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது கிராமத்திலிருந்து. உங்க அம்மா உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்க என்றார்கள். அருண் அதிர்ச்சியுடன் கிராமத்துக்கு ஓடினான். அம்மா படுக்கையில் இருந்தாள். அவள் முகத்தில் சோர்வு இருந்தாலும் கண்களில் அன்பு இருந்தது. அருண், நீ வந்துட்டியா என்று மெதுவாக கேட்டாள். அருண் கண்ணீர் மல்க, அம்மா, நான் பிஸி ஆகிட்டேன், மன்னிச்சு என்றான். அம்மா சிரித்தாள். எனக்கு பெரிய வீடு வேண்டாம், பெரிய பணம் வேண்டாம், நீ சந்தோஷமா இருந்தா போதும், அதுதான் என் கடைசி ஆசை. அந்த வார்த்தைகள் அவன் மனதை